தமிழகத்திலே முன்மாதிரியான ஐக்கிய ஜமாத்தாக நம்முடைய ஐக்கிய ஜமாத் ஆகும். எப்படி ஆகும்? எல்லோரும் சேர்ந்து தட்டினால் மட்டுமே சட்டம் அதிகமாக இருக்கும். தனித்தனியாக தட்டப்படும் சட்டங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்காது. எனவே அதனுடைய மிகப்பெரிய அவசியத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு மிக சிறந்த ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா நம்ம உட்கார வச்சிருக்கிறான். பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய தருணம் இது. காரணம், இந்த வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் ரொம்ப மோசமாகும். மஹல்லாக்களில் மிக மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்ப்போம். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய மூத்தவர்கள் இருந்த விஷயங்கள் எல்லாம் வேறு, அவர்களுடைய காலகட்டங்கள் எல்லாம் வேறு. அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் சின்ன தவறு நடந்துச்சுன்னு சொன்னா மஹல்லாவுடைய ஜமாத்துகள் போய் கண்டித்தாலோ, மஹல்லாவுடைய ஜமாத்துகள் போய் அவர்களை சந்தித்து பேசினாலும் தவறுகள் நிகழாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் யாரு வந்து கேட்டாலும் எனக்கு என்னங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மஹல்லாவுடைய சீரழிவு என்பது, கட்டமைப்பு என்பது மாறி போய்விட்டது. அதையெல்லாம் திரும்ப கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத்துடைய மிகப்பெரிய முயற்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். எந்த ஒரு மஹல்லாவிலும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, எந்த ஒரு மஹல்லாவிலும் யாரும் பாவம் செய்யக்கூடியவங்க இருக்கக்கூடாது. கிதாபுகள் எழுதுவாங்க, ஒரு மனிதனுடைய ஒரு வீட்டில் வட்டி சாப்பிடறான்னு சொன்னா, வட்டி வாங்குறான், வட்டியுடைய உணவை சாப்பிடுகிறான் என்று சொன்னால் சுத்தி இருக்கக்கூடிய 40 வீடுகளுக்கும் அந்த வட்டியுடைய முசீபத்து ஏற்படும் சொல்லுவாங்க. சுத்தி இருக்கக்கூடிய 40 வீடுகளுக்கும் ஒருவன் வட்டி வாங்கி சாப்பிடும் போது அதனுடைய நமுசத்தும் அதனுடைய முசீபத்தும் 40 வீடுகளுக்கும் ஏற்படும். ஒரு மஹல்லால ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றான் என்று சொன்னால் அவர் விபச்சாரத்துடைய நமுசத்து என்பது, முசீபத்து என்பது 40 வீடுகளுக்கும் ஏற்படும். இதெல்லாம் யார் தடுக்கணும்? மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் தடுக்கணும். தவறு என்பதை தவறாக தடுக்க வேண்டும். அவர்கள் தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிய வைப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது பெண்கள் பயான்களின் மூலியமாகவோ அல்லது வார ஜும்மாக்களின் மூலியமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ அந்த மக்களை சந்திக்கும் போது, அவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த மக்களும் மஹல்லாவுடைய ஜமாத்தோடு இணைந்திருப்பார்கள். எல்லா விஷயத்திற்கும் அவர்களும் பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே கட்டமைத்த கூட்டமைப்பு என்பது இதுதான். எந்த தேவையாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை மஹல்லாவுடைய நிர்வாகி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எந்த வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நேரடியாக அவங்களுக்கு முதல்ல சிந்தனையில வந்துடணும். பள்ளிவாசலுக்கு போனா நம்முடைய கஷ்டம் தீர்ந்துரும், பள்ளிவாசலுக்கு போனா நம்முடைய சிரமம் தீர்ந்துருங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய மஹல்லாவை யாருனாலும் அசைக்கவே முடியாது. காரணம், அன்றைய காலத்துடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த பணி நம்ம சர்வசாதாரணமாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தினமும் காலையில் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதா, செலவுக்கு பணம் இருக்கிறதா, வேற ஏதாவது கஷ்டம் இருக்கின்றதா என்று கேட்ட காலகட்டங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீடு வீடாக ஏறி கஷ்டங்களை கேட்ட காலகட்டங்கள் எல்லாம் இருந்து, அதான் நமக்கு முன்மாதிரி. இதுதான் நம்முடைய மஹல்லாவுடைய முன்மாதிரி, நிர்வாகிகளுடைய முன்மாதிரி. எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மஹல்லாவுடைய இமாம்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பான். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான இந்த விழாவை, இந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. எல்லா நபர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நீங்கள் முன்மாதிரியான வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத்தாக இருக்க வேண்டும், தமிழகத்தில் முன்மாதிரியாக நம்முடைய மாவட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த ஆசையை பூர்த்தி செய்வானாக. ஒவ்வொரு மஹல்லாவிலையும் மேம்பட்ட மஹல்லாவாக, முன்மாதிரியான மஹல்லாவாக அல்லாஹ் தஆலா நம்முடைய மஹல்லாக்களை ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நடந்த கூட்டத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர் நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட 20 பள்ளிகள் சேர்ந்து நியமிச்சிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 பள்ளிவாசல்கள் வந்திருக்கிறீங்க, 40 பள்ளிவாசல்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஒருமித்த கருத்தாக இந்த நிர்வாகத்தை ஒப்புக்கொண்டீங்கன்னு சொன்னா, கபூல் செஞ்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கேன். ஏதாவது அதிருப்தி இருந்ததுன்னு சொன்னாலும் அதை இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்திடலாம். ஒப்புக்கொள்றீங்களா? எல்லா கையை உயர்த்தி
இந்த நிர்வாகத்திற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்குவோம், ஒப்புக்கொள்வோம் என்று சொல்லுகின்றார். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நம் அனைவருடைய